இந்த ஐயுணர்வின் பயம் ஏற்ற அறிவு ஏற்ற பழிச்சுமையை மெய்யுணர்வு பெற்றாற்றி மிக எளிதில் கழித்திடலாம் என்று ஒரு இடத்துல கொடுத்திருக்கேன். இந்த ஐயுணர்வின் மூலமாக அதிகமாக செலவு பண்ணி அது மீண்டும் நம்ம உடல்ல ஜீவகாந்த சக்தி உற்பத்தி ஆகிற போது எந்த வழியில எந்த கருவி மூலமா செலவு செய்தோமோ அங்கேயே அதே ஓட்டத்துல அங்கதான் தேங்கி நிற்கும் ஓடுறது. நாக்கிலேயே எது ஆயிரம் சுவையை சாப்பிட்டு பழகிட்டோம்னு வச்சுங்க, அப்படியே செலவழிச்சு பழகிட்டோம். இப்போ மீண்டும் உற்பத்தி ஆகிற போது நாக்கில் திணிவு பெற்று துடிக்கும், ஏதாயிலும் சாப்பிடணும்ன்ற எண்ணத்தையும் உண்டு பண்ணோம். அப்போ சாப்பிட வெளியாகி அப்போ ஒரு திருப்தியா இருக்கு. ஆனா என்ன திருப்தி என்பது வயிறு நிரம்புறதுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை. அதாவது அந்த திருப்தி என்பது நாக்குக்கோ புலன்களுக்கு ஏற்படவே ஏற்படாது. எப்ப ஏற்படும்னு கேட்டீங்கன்னா, அதிகமா போய் அணுக்கூட்ட நெருக்கல் ஏற்பட்டு அங்க ஷார்ட் சர்க்யூட் நாக்கெல்லாம் எரியுதையா, இனிமேல் சாப்பிடக்கூடாது. அது வரைக்குமே உடம்பு கெட்டு போற அளவுக்கு உள்ள வாங்கிக்கும். அதனால இந்த புலன் அடக்கம் என்பது வேற ஒண்ணும் இல்லை, அளவுதான். அது அடியோட நிறுத்திட முடியாது. எப்பவும் உயிர் இருக்கிற வரையில, உயிர்ச்சூழல் இருக்கிற வரையில ஜீவகாந்த சக்தி பெருக்கம் இருக்கும். ஐயுணர்வு இயக்கத்துலதான் இருக்கணும், அதை அடக்கிட முடியாது.